தள்ளிட்டானே சோம்பேறி. அம்மா அம்மா இது எந்த இடம்? அம்மா ஹலோ, இந்த பப்பி யாரோடது? நடு ரோட்ல விட்டு போயிருக்கீங்களா? ஏதாவது வண்டி கிட்ட ஏறிட்டா என்ன ஆயிருக்கும்? ஹலோ, யாருங்க அது? ஹலோ ஹலோ ஹலோ, யாருங்க இந்த நாயி? ஆமா, இங்க யாரையுமே காணோம். ஆமா, இங்க நீ யார்கிட்ட கூவி நிக்கிற மோட்டோ? அநேகமா இந்த பப்பி ஒரு அனாதையா தான் இருக்கணும். அப்படின்னா நாம ஆதரவு கொடுத்துருவோம். ஓஹோ, இன்னில இருந்து இந்த பப்பி அனாதை கிடையாது. இத நம்ம கூட கொண்டு போய் நாமளே வளர்க்கலாம். ஓகே ஓகே, இன்னில இருந்து இவனுக்கு பேரு போசோன்னு வைக்கலாம் மோட்டோ. போசோ. டேய் பூசணிக்கா மண்டையா, என்னடா பண்ற? அட, நான் ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன்ப்பா. இதுக்கு பேரு தான் ஜம்போ மிஷின். இப்போ நீ ஒரு சமோசாவை இந்த டேபிள் மேல எடுத்து வை. அது ரொம்ப பெருசா, அதாவது ஜம்போ சைஸ்க்கு மாறிடும் பாரு. நீ ஒரு சின்ன சமோசாவை காசு கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய சமோசாவாக்கி சாப்பிடலாம். வயிறு நிறைய சாப்பிட்டு ஜாலியா இருக்கலாம். மண்டையா, நல்ல விஷயம் பண்ணிருக்கடா. டேய் பூசணிக்கா மண்டையா, ஒரு சின்ன சமோசாவை காசு கொடுத்து வாங்கிட்டு அதை பெருசாக்கி அதுக்கப்புறம் சாப்பிட்டா வயிறு ஃபுல் ஆயிடும். நான் இதே சாப்பிடுறேன். இனிமே இப்படியே பண்ணு. டாக்டர் சார், நீங்க ஒரு பிரமாதமான மிஷனை கண்டுபிடிச்சிருக்கீங்க. இனிமே இவனுக்கு சமோசாவுக்கு பஞ்சமே இருக்காது. கம்மியா சாப்பிட்டாலும் வயிறு புல் ஆயிடும். ஏன்னா பெருசு பெருசா சாப்பிடுறான்ல. சாப்பாடு ப்ராப்ளம் என்னமோ சால்வ் ஆயிடும் தான். ஆனா இந்த ப்ராப்ளத்தை என்னையா பண்ணுவீங்க? குட்டிட்டாக பெரியதாக ஆயிடுச்சுக்கோ. அட கொப்ப தாமரபரணில தண்ணி குடிக்க போசோ, கீழே வா, கீழே வா. ஆஹா, என்ன ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் மேல ஏறிடுச்சு. அடடா, அந்த பப்பி எல்லாத்தையும் உடைச்சு போட்டுற போல இருக்கு. நான் கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் சுக்கு நூறா உடைச்சுக்கிட்டு இருக்கு நண்பா. போசோ, ஓடாத நில்லு. போசோ, மரியாதை தெரியாத பையலா இருக்கானே. அடே போசோ. டேய் பூசணிக்கா மண்டையா, அந்த போசோவை ஏன்டா இவ்வளவு பெருசா ஆக்குன? நான் அந்த ஜம்போ மிஷினை உன் சாப்பாட்டை சால்வ் பண்றதுக்காக தான் செஞ்சோம்பா. ஆனா அந்த மிஷின் மனுஷனையும் மிருகத்தையும் பெருசாக்கும்னு இப்பதானே தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாதுப்பா. உண்மைதான். வாடா மண்டையா, போசோவை தேடலாம். ஆஹா, பாக்ஸர் அண்ணாஜி, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. சாரி. டாக்டர் பூசணிக்கா மண்டையா உங்களுக்கு புது கார் வாங்கி தருவாரு. அட வீணா போனவனே, டாகி உன்னோடது, புது காரை நான் வாங்கி தரணுமா? இது என்ன கதை? ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் நீங்க புதுசா கண்டுபிடிச்ச அந்த மிஷின் தான். ஜம்போ சைஸ் மிஷின். மதுரைஜி இப்ப அவரோட சிலையை அவரே திறந்து வைப்பாரு. வாங்க வாங்க, உங்களுக்கு தைரியம் தான் இங்க வந்து பிடிச்சு காட்டுங்க.
அடேங்கப்பா, இது எந்த ஒரு டாகி இவ்ளோ பெருசா இருக்கு? அது நாங்க வளர்த்த டாகி தான். ஆஹா, இந்த தலைக்கெல்லாம் என்னால காசு கொடுக்க முடியாது. ஆளை விடுங்க அப்பா சாமி. ஆனா நாய உடனே புடுங்க. அடிக்க சிலைய உடைச்சிருச்சு. நீங்க சொன்ன மாதிரி முதல்ல எனக்கு கார் வாங்கி தரல, அந்த நாயை சும்மா விட மாட்டேன். Stop in the name of law. சிக்கம் சார் அந்த போசோவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அவங்க கையில மாட்டினாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. சீக்கிரம் வாங்க, காப்பாத்தலாம். இந்த சிங்கம் இங்க இருக்கும்போது நீங்க எதுக்காக பயப்படுறீங்க? வாங்க போலாம். டாகி மரத்துல ஏறாது. ஆனா இந்த போசா நினைச்சா மரத்தை உடைக்க முடியும்ல. ஹேய், என்ன ஆச்சு? இனிமே நீ ஓட மாட்டியா? சாரி டாகி, நான் தெரியாதனமா தப்பு பண்ணிட்டேன். உன்னோட சைஸ பார்த்து பயந்துதான் நான் இப்படி தலை தெறிக்க ஓடி வந்தேன். சரி ஓகே, நம்ம இனிமேல் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். எனக்கு உன்னை சேஸ் பண்ணும்போது ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நாம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரலாம். நான் இப்ப என்னோட பாஸ் மோட்டு பத்திரக்கிட்டே போயிடுறேன். பாய் பாய். போசோ, சீக்கிரமா வந்து இந்த வண்டியில ஏறிக்க. ஜனங்கள்லாம் உன்னை துரத்துக்கிட்டு இருக்காங்க, கொண்டுடுவாங்க. பூசணிக்கா வண்டியா, வண்டியா கொஞ்சம் வேகமா ஓடுறா. எல்லாரும் நம்மள துரத்துக்கிட்டு இருக்காங்க. பக்க உடனே நிப்பாட்டுங்க. ஒழுங்கா அந்த டாகிய சயின்டிஸ்ட் கிட்ட கொடுத்துங்க. அது மேல அந்த சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ண போறாங்க. இட்ஸ் an ஆர்டர். வண்டியை நிப்பாட்டுக்கா. டேய் பத்துலு, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா பண்ணு. ஐடியா format kau turun kit mana? போசோ, சீக்கிரமா வா, இந்த வண்டிக்கு வா, இந்த வண்டிக்கு வா. போசோ, வந்துரு வந்துரு வந்துரு, சீக்கிரமா. உங்களை சும்மா விட மாட்டேன். நீங்க மட்டும் என் கையில மாட்டீங்க, உங்களை தொலைச்சிருவேன்டா. ரக்கா நிப்பாட்டுங்க. ஒழுங்கா அந்த டாகியை எங்க கிட்ட ஒப்படைச்சு திரும்பி போங்க. நான் இங்க இருக்கிற வரைக்கும் உங்களால அந்த மாதிரி செய்ய முடியாது. நான் இப்ப உங்களை வார்ன் பண்றேன். சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். மரியாதையா நீங்க திரும்பி போயிடுங்க. இல்லனா நான் 3 வழக்கை எண்ணுவேன். ஒழுங்கா அந்த டாகி எங்ககிட்ட ஒப்படைக்கல, உங்க எல்லாரும் துக்குனரா சுட்டு போடுவேன். 3 சொல்லும் போது நீங்க ஃபயர் பண்ணுங்க. இல்லனா நான் வந்து சுட்டு போடுவேன். 1 2 வேண்டாம், நாங்க எல்லாரும் செத்து போனாலும் சரி, போசோவை உங்ககிட்ட ஒப்படைக்க மாட்டோம். ஆமா பத்துலு, சீக்கிரம் ஏதாவது ஐடியா பண்ணுடா. ஐடியா போசோ, எவ்வளவு கோவமா இருக்கிறவங்களே அன்பால மட்டும் தான் சமாதானப்படுத்த முடியும். இந்த உலகத்திலே அன்பால மட்டும் தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். நீ என்ன பண்ற? நேரா போய் எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு அப்புறம் இங்க வா. போ. 3 குட் பை போசோ. டேய் பத்துலு மண்டையா, என்ன காரியம்டா பண்ண? அவனை தடுத்து நிறுத்து. அடேங்கப்பா, இவ்ளோ புத்திசாலியான ஒரு டாகியை நான் பார்த்ததே இல்ல. அப்படியே நில்லு மோசோ. மோட்டு பத்துலு மேல ஆணையா சொல்றேன், நில்லு. இந்த டாகி உங்களோட ரொம்ப புத்திசாலியா இருக்குது. இதுதான் எதிர்பார்த்தோம்.
பாசக்கார பையடா. ஆஹா. அட இந்த டாகி என் மனசுல இடத்த பிடிச்சிருச்சு. ரொம்ப நல்ல டாகி இது. ஏய் வா, புரிஞ்சிருச்சு. மோட்டோ பட்லு கிட்டன்னு உன்னை நான் பிரிச்சுட்டு போறது உனக்கு பிடிக்கல தானே? போ, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்டா நண்பா. இனிமேல நம்ம எல்லாருமே நண்பர்கள் தான். மோட்டு, இவனை நாம நம்ம ஊர் ஜூல கொண்டு போய் விட்டுலாம். அப்போ இங்க இருக்கிற மக்களும் பார்க்கலாம், நாமளும் இவனை பாத்துக்க முடியும். அங்க அவனை நல்லா கவனிச்சுக்குவாங்க. யாராவது அப்படியே ஒரு போட்டோ எடுங்க.